ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள விக்ரம் சார் நடிப்பில் வெளியான வீர தீர சூரன் திரைப்படம் 6வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, எவ்வளோ ஷோ போகிறது உறுதியாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீர தீர சூரன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 5 நாட்களையுமே நல்ல ஒரு வசூல் தான் பண்ணியிருந்தது. முதல் நாளை விட அடுத்தடுத்த நாள் இந்த ஒரு திரைப்படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போனது. ஸோ இந்த ஒரு நிலையில் தற்பொழுது 6வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 5 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த ஒரு திரைப்படத்திற்கு 5க்கு நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, 6வது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதலாவதாக கர்நாடகாவில் 6வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 5406 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. 9,52,000 வரை கலெக்ஷன் இருக்குது. 169 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. இதை தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 6வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 1,10,839 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. 1,301 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. இதன் மூலம் 1,60,50,000 வரை தமிழகத்தில் மட்டும் 6வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் வீர தீர சூரன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் வசூல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. அதாவது கர்நாடகாவில் 9,52,000 வரையும், தமிழகத்தில் 1,60,50,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே அன்பா, தேங்க்யூ.